வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் வழக்கமாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கைட் பண்ணுவேன். சப்ஜெக்ட் வீடியோஸ் இந்த டிஸ்கஷனும் இருக்கும். அது இல்லாமல் நேஷ்னல் இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இன் வைல் ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ஃபார் அ சேஞ்ச் சினிமா சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சினிமா அப்படின்னு சொன்ன உடனே சினிமா ரிவ்யூ பண்ண போகிறீங்களா, மூவி ரிவ்யூவான்னு கேட்காதுங்க. ரிவ்யூலாம் நான் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் ஒரு சில திரைப்படங்களில் வரக்கூடிய அந்த ஸ்டோரி லைன், அதில் காட்டக்கூடிய அந்த கதை அம்சம், அந்த சாராம்சம் இல்லை தத்துவம்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன், மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு. நீங்கள் கேட்கலாம், சினிமாவுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அதை அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணணுமா, ஆராய்ச்சி பண்ணணுமான்னு கேட்கலாம். சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். அதில் க்ரியேட்டிவிட்டி ஹெவியாக இருக்கும். ரியாலிட்டியை அந்த மூவி மேக்கர்ஸ் அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு படத்தை பார்த்து தான் நம்ம மாரல்ஸை கற்றுக்கணும், வேல்யூஸ் கற்றுக்கணும். அதுலேருந்து தான் நான் மெசேஜ் எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பெட்டரான மனுஷனாக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதனால் மூவியை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், வந்துடணும். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதே நேரத்தில் இந்த மூவிஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுடைய மைண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தேதியில் வயதானவங்க கூட அந்த காலத்தில் அவங்க பார்த்த சில மூவிஸ் இருக்கும். அதை அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க, டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட. நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஒரு சில மூவிஸில் ஏதோ ஒரு தவறான மெசேஜை சொல்கிறாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சுட்டி காட்டலாம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் ஒரு 2 மூவிஸை எக்ஸாம்பிளாக எடுத்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த மாதிரி கதை அம்சம் கொண்ட நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இந்த 2 மூவிஸ் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்தது. முதல் படம் ராட்சசன் அப்படிங்கிற படம். இது ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்துச்சு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி, நல்ல என்டர்டெய்னிங் மூவி, நல்லாவே எடுத்திருப்பாங்க. 2வது மூவி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற படம். இது லாஸ்ட் இயர் வந்துச்சு. நடிகர் விஜய், அது இல்லாமல் நடிகர் விஜய் சேதுபதி, இவங்க 2 பேரும் மெயினாக நடித்த படம். இந்த 2 படங்களை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் அவங்கள மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸாக காட்டியிருப்பாங்க. அந்த வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, சடிஸ்டாக காட்டியிருப்பாங்க. மற்றவங்கள சாகடிப்பாங்க, அழிப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி அந்த போர்ட்ரேயல் இருக்கும். இது உண்மைதானா? அந்த ஸ்டோரியவே நம்ம எடுத்துப்போம். நம்ம ரியாலிட்டி வச்சு பேச போகிறதில்ல. அந்த கதைப்படி அந்த மூவியில் என்ன காட்டுறாங்களோ அதை வச்சு நம்ம பார்த்தாலே இவங்க எதனால் மான்ஸ்டர்ஸ் ஆகிறாங்க அதை நம்ம ஒத்து கவனிக்கணும். நீங்கள் இந்த 2 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 வில்லன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது மான்ஸ்டர்ஸாக சித்தரிக்கப்படுறவங்க, அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க விக்டிம்ஸ். அவங்களே முதல்ல என்ன ஆயிடுறாங்கன்னா பலி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இன்ஜஸ்டிஸ் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்கக்கிட்ட செய்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி எடுத்துப்போமே, அந்த ராட்சசன் அப்படிங்கிற ஸ்டோரி. அந்த முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன். அவன் ஒரு ஸ்கூல் பாய். ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி ஹீ இஸ் சேலஞ்ச். ஓகேங்களா? அந்த ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் இருக்க மற்ற மாணவர்கள் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாகிறான். அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால் உணர முடியும், அவன் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை. ஒரு பிள்ளை, அவன் மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது அந்த இன்ஸ்டன்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவனுக்கு பாசிட்டிவாக அட்வைஸ் பண்ணுறாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், வாழ்க்கைன்றது இப்படி தான் இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்டாக உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஓகே பரவாயில்ல, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவைப்பட்டால் அவங்கள ஸ்கூலில் இருந்து கூட நிறுத்திருக்கலாம், வீட்டிலேயே கூட எஜுகேட் பண்ணி அவங்க பையனுக்கு கரெக்டான ஒரு வழியை அவங்க வகுத்து கொடுத்துருக்கலாம் ஃப்யூச்சருக்கு. ஆனால் அப்படி பண்ணலை. அந்த அம்மா, அந்த மதர் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை தப்பான வழிக்கு கொண்டு போயிடுறாங்க. அவனை மர்டர் பண்ண வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பெண்ணு தான். அதுக்கப்புறம் அந்த மர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சொசைட்டியில் நிறைய மர்டர்ஸ் பண்ணுறான். ஸோ அந்த மோட்டிவேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா. ஒரிஜினலாக அந்த பையன் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது.
ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டோரிக்கு வரலாம். அதில் காட்டக்கூடிய அந்த முக்கியமான வில்லன் கேரக்டர் அவர் பேர் பவானி. அவரும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிம். சமூக விரோதிகள் அவருடைய அம்மா அப்பாவை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சடிஸ்டிக் மேனரில் இவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகிறாரு. இவருக்கு நேர்ந்த அந்த வேதனை, துன்பம், அநீதி அதை என்ன பண்ணுறாருன்னா இதை மற்றவங்களுக்கு இவர் இழைக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியும் இந்த செகண்ட் ஸ்டோரியும் மோர் ஆர் லெஸ் சேம். அந்த ஃபர்ஸ்ட் வில்லனும் அதுக்கப்புறம் மர்டர்ஸ் நிறையா பண்ணுறாரு. செகண்ட் வில்லனும் அதுக்கப்புறம் நிறையா மர்டர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நான் சொன்னது போல் இந்த 2 பேருமே விக்டிம்ஸ் தான். ஆதிக்க வர்க்கத்தினுடைய பலி இவங்க 2 பேருமே. ஒருவேளை சமூகம், சொசைட்டி இவங்க மேலே அன்பு காட்டி கவனம் செலுத்தி இவங்களை காப்பாற்றிருந்தால் இவங்க நல்லவங்களாகவே இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி லைன் படியே நான் சொல்கிறேன். உண்மைதானே? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய படங்களில் இந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. அந்த விக்டிம்ஸை மான்ஸ்டர்ஸாக காட்டுறாங்க. அந்த கேரக்டரில் வந்த அந்த வில்லன்ஸ் அவங்க பண்ண தப்பெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. அது தப்பு தான், மிகப்பெரிய தப்பு. ஆனால் மூல காரணம் எங்கே? அவங்க ஃபஸ்ட்டு விக்டிமைசேஷன் ஆகிறாங்க. அந்த விக்டிமைசேஷனுக்கு காரணம் என்ன? சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ், லேக் ஆஃப் மொராலிட்டி. அதை நம்ம ஒட்டு மொத்தமாக சுட்டி காட்டணும். அதனுடைய நீட்சி தான் இந்த வில்லன்ஸ். புரியுதுங்களா? அந்த முதல் கதையில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த வக்கரம், அந்த இம்மாரலிட்டி, ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புள், இவங்களை மதிக்காத நம்முடைய சமூகம், அவங்களுக்கு நம்ம அக்கறை காட்டுறதில்ல. ஃபேமிலியிலேருந்தே இந்த வேல்யூஸை நம்ம வளர்க்குறதில்ல. அதனுடைய நீட்சி தான் அந்த பையன், அந்த கிறிஸ்டோஃபருங்கிற பையன். 2வது ஸ்டோரியிலையும் அதே மாதிரி தான். சமூக விரோதிகள், ஆதிக்க வர்க்கம் ஒரு பக்கம், ஒடுக்கப்படுற வர்க்கம் இன்னொரு பக்கம். அதனுடைய நீட்சி தான் அந்த பவானி அப்படிங்கிற வில்லன். அப்போது நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா அந்த வில்லன் அவங்களோட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அந்த சொசைட்டல் இன்ஜஸ்டிஸ் இதையும் சுட்டி காட்டினா பெட்டராக இருக்கும். அந்த முதல் படம் நான் சொன்னேன் இல்லையா, ராட்சசன் அப்படிங்கிற படம், அந்த கிளைமேக்ஸ் சீனில் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா அப்போ கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக அவனை இன்சல்ட் பண்ணுவார். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். டே மொட்டை அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். உடனே அவன் இன்னும் ஆத்திரப்படுவான். அவன் அவளை மர்டர்ஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சொசைட்டி அவனை அசிங்கமாக பேசுனது, கிண்டலாக பேசுனது, அவனை கவனிக்காமல் விட்டது தான். அதை வச்சே அவர் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, அந்த டைமில் அவன் பண்ணுறது மிகப்பெரிய குற்றம். ஆனால் சொல்ல வர மெசேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த சொசைட்டியில் விக்டிம்ஸ் ஆகிறவன்லாம் டீவியண்ட்டாக தான் போவான், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவனை நம்ம அழித்து தான் ஆகணும், அதுக்கு ரிட்ரெஸ்ஸலே இல்லை, அதுக்கு ரீஃபார்மே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வில்லன் கேரக்டரை மான்ஸ்டராக காட்டுறாங்க. ஓகே, அக்ரீட். ஆனால் அதை மட்டும் காட்டுறது சரியா? ஒட்டு மொத்தமாக அந்த சொசைட்டல் இன்ஜஸ்டிஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி சுட்டி காட்டி அந்த கான்செப்டை அட்டாக் பண்ணி அதோடு சேர்த்து அந்த வில்லன் கேரக்டர்ஸ் அவங்க பண்ணுற க்ரைமையும் சேர்த்து அட்டாக் பண்ணி படம் எடுத்தால் அது சரியான ஒரு கதை அம்சமாக இருக்கும். நன்றி.